சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தமிழ்ச்செல்வி எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி ஒரு பட்டாசை வந்து எடுக்க போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா போஸ் வந்து வேணும்னே அங்கே ஒரு வெடியை பற்ற வச்சிருவாரு. கரெக்டாக தமிழ்ச்செல்வி வந்து வெடியை எடுக்க போகும்போது அந்த வெடி போஸ் வச்ச வெடி பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். இதனால பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி மேலெல்லாம் லைட்டாக தீக்காயம் படுற மாதிரி அவங்க பயந்து அப்படியே கீழே மயங்கி விழுந்துருவாங்க. இதனால எல்லாருமே கத்துவாங்க. வேகமாக சேதுபதி கம்பளி எடுத்துகிட்டு வந்து தமிழ்ச்செல்வியை சுற்றி தமிழ்ச்செல்வியை எப்படியோ காப்பாற்றிடுவாங்க. ஸோ வீட்டில் இல்லை எல்லாரும் தமிழ்ச்செல்விக்கு தண்ணி தெளித்து அவங்கள பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போஸ் ரொம்பவே மோசமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. ஆனால் போஸ் தான் இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்குமே தெரியாது, தமிழ்ச்செல்விக்கு கூட தெரியாது. ஸோ தமிழ்ச்செல்விக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யார் காப்பாற்றிருக்கா அப்படின்னா சேதுபதி தான் காப்பாற்றிருக்காரு. ஸோ இதே பாசத்தோட அவங்க 2 பேர் இருந்தால் கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்துருவாங்க. ஸோ அப்போத்தக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க, 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க, 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா சாப்பிட்டு தீபாவளியை நல்லா கொண்டாடுனாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.